காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிறந்தநாள் கொண்டாட ஆட்டோவில் ராங் ரூட்டில் சென்ற 5 நண்பர்கள் மீது லாரி மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த மற்ற மூவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணிக்க தவறியதாலும் சாலை பாதுகாப்பு குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாததாலும் இதுபோன்ற கோர விபத்துக்கள் தொடர்கதையாகி வருவது மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம், அடிப்படை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். கூட்டத்தில் விவசாயி ஒருவர் எலிக்காட்டு விலங்கா அல்லது வீட்டு விலங்கா என்று கேள்வி எழுப்பிய போது வேளாண் துறை அதிகாரி ஏளனமாக பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விடியாத விளம்பர மாடல் அரசு கண் துடைப்புக்கு தான் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்துவதாக விவசாயிகள் வேதனையுடன் சென்றனர். வனவிலங்கு தானே சொல்லிட்டு இருக்கேன் நானு. வனவிலங்கு தான் சார். எலி வெட்டுறது சார். எலி எந்த விலங்குல சேர்த்துக்கீங்க? எந்த ஐட்டம் சேர்த்துக்கீங்க? எலி வந்து வனவிலங்கா வீட்டு விலங்கா? விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் ஸ்ரீ அதுல்ய நாதேஸ்வரர் ஆலயத்தில் தை மாத பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பி வழிபட்டனர். இதேபோல் கோவை மாவட்டம் வடமதுரையில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த விருத்தீஸ்வரர் திருக்கோயிலில் தை மாத பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மதுபோதையில் வாகனங்களை இடித்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து அன்னை தெரேசா நகர் பகுதிக்கு சென்ற ஆட்டோ பெண் ஒருவர் மீது லேசாக உரசியது மட்டும் இன்றி அங்கிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது இடித்து அங்கிருந்த சுவற்றில் முட்டி நின்றது. அப்போது போதையில் நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடிய ஆட்டோ ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விடியா திமுக ஆட்சியில் டாஸ்மாக் விற்பனைக்கு இலக்கு நிர்ணயித்த சாலைகளில் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே பட்டாக்கத்தியுடன் பொதுமக்களை அச்சுறுத்தி ரகளையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் சமூக விரோதிகள் பட்டப்பகலில் கத்தியுடன் சுற்றித் திரிவதும் பொதுமக்களை மிரட்டுவதும் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்குலைந்துள்ளது என்பதையே காட்டுகிறது. விளம்பர ஆட்சியில் மட்டும் கவனம் செலுத்தும் விடியாத திமுக அரசால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் காமராஜபுரத்தில் 20 ஆண்டுகளாக அடகு கடை நடத்தி வந்த ராஜஸ்தானைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் 50க்கும் மேற்பட்டோரின் 150 சவரன் தங்க நகைகளை சுருட்டிக் கொண்டு குடும்பத்துடன் தலைமறைவானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1 மாதமாக கடை பூட்டப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த மக்கள் புகார் அளித்த நிலையில் போலீஸ் சோதனையில் கடையில் இருந்த நகைகள் அனைத்தும் மாயமானது தெரியவந்தது. எனவே குற்றவாளியை பிடித்து நகைகளை மீட்டுத் தர பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் சாமானிய மக்களின் சொத்துக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.